ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையை போய் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் ஊர் திண்டுக்கல்லில் ஃபேமஸான இடம்னு சொன்னால் இந்த மலைக்கோட்டை தான். மலைக்கோட்டைக்கு மேலே எதுவுமே இருக்காது. இருந்தாலும் இந்த மலைக்கோட்டையில் ஏறி போகிறது தான் பெரிய விஷயமே. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியான வெயில். இங்கே பாருங்கள், மணி கரெக்டாக மதியம் 12 மணி ஆகிக்கிருக்கு. மூச்சு வாங்க முடியல. ஒரு 10 படிக்க விட என்னால் ஏற முடியல. மூச்சு வாங்க முடியல. எங்கள் பிள்ளைகள்லாம் மேலே ஏறி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இது பூங்கா. முதல்ல அம்மா ஜெயலலிதா அம்மா தொடங்கி வச்ச பூங்கா. பராமரிப்பு இல்லாமல் எப்படி கிடக்கு பாருங்கள். புல்லோ வெறும் புல், மண், கல், பராமரிப்பு இல்லாமல் புதர் மாதிரி கிடக்குது பாருங்கள். இந்த டிப்ஸில் ஏறும்போது அங்கங்கே ஒரு சின்ன புளி மாதிரி போட்டுப்பாங்க. இது எதுக்காகண்டா படி ஏறுறதுக்கு இப்படி கம்பி பிடி மாதிரி போடுறதுக்கு. அது இப்போ எடுத்துட்டாங்க. அதனால் அது வந்து ஒரு கேணி மாதிரி அழகாக சின்ன சின்ன புளியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், திண்டுக்கல் தான் திண்டுக்கல் சிட்டி. இப்போ நான் பாதி தான் ஏறி இருக்கேன். இன்னும் மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். தெப்பக்குளம் இருக்குது, தண்ணி இருக்குது. எனக்கு தெரியுது என்னன்னு தெரியல. படி ஏற முடியலண்டா உட்காரதுக்காக இப்படி பாருங்கள் பெஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சரியான வெயில், ரெஸ்ட் எடுக்க முடியாது. பாருங்கள், மலைக்கோட்டையில் பாதி தூரம் வந்துட்டோம். இதில் பாருங்கள், செவுறு மாதிரி இருக்கா, தன் சூறு மாதிரி பார்க்க தாங்க அப்படி இருக்கும். உள்ளே போனால் ஒன்றுமே பொசுக்குன்னு இருக்காது. அந்த காலத்தில் இந்த மலைக்கோட்டை அடியில் சுரங்கப்பாதை ஒன்று போகும். அது வந்து மதுரைக்கும் இங்கிட்டு திருச்சிக்கும் போகிற மாதிரி சுரங்கப்பாதை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ பூட்டி வச்சிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளெல்லாம் புதர் மண்டி கருங்கும்முன்னு இருக்கும். இப்போ முன்னாடி மன்னர்கள் வந்து இதில் வந்து நிறையா குற்றம் செய்கிறவங்களை வந்து சிறைப்பிடிச்சி நிறைய அங்கே வச்சுருக்காங்க. இது அதில் சிறையில் இருந்தவங்க செஞ்சது தான் இந்த படிக்கட்டு எல்லாமே செதுக்கி விட்டது. பாருங்கள், மூச்சு வாங்குதுங்க. திண்டுக்கல் சிட்டியை பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. இல்லை ஈவினிங் பார்த்தா செம்மையாக இருக்கும். நான் நடு உச்சியில் காமிச்சிக்கிருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாரியம்மன் கோயில். இங்கேருந்து பார்த்தா தெரியும். மாரியம்மன் கோயில், பெருமாள் கோயில், சனீஸ்வரன் கோயில் எல்லா கோயிலுமே தெரியும். பத்ரகாளியம்மன் கோயில் எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும். இதில் தெரியாது நல்லா உங்களுக்கு. பக்கத்தில் நெருங்கிட்டோம். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் எப்படி தான் அதில் ஏறி இறங்கி ஆட்சி செஞ்சாங்களோ தெரியல. என்னால் மூச்சு வாங்குது. பக்கத்தில் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து இந்த சிறையில் தான் அவங்கள கூட அடைச்சி வைப்பாங்க. பாருங்கள், கருங்கொம்முன்னு இருக்கு. அது கேட்டதையா அப்பா. பயமாக இருக்கு உள்ளே போக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே கைதியை அடைச்சி வைக்கிறது ஒன்று. பாருங்கள், சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாறை மேலே எப்படி அழகாக மரங்கள் இருக்குது பாருங்கள். கஷ்டப்பட்டு ஏறி வரவங்களுக்கு நல்லா நம்ம குளுக்குளுன்னு இருக்கலாம். அமர்ந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். இன்னும் போகணும் பாருங்கள். இப்போ தான் காவாசி வந்திருக்கும் பாருங்கள். சரியான வெயிலுங்க, மூச்சு வாங்க முடியல பாருங்கள். அந்த நாளையில் மலைக்கோட்டையை வந்து நல்லா கைதிகளை தப்பிக்க விடாமல் அடைச்சி வைக்கிற மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க. இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பராமரிப்போடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குற்றவாளிகள்லாம் தப்பிச்சு வராத அளவுக்கு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள்,
இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, குற்றவாளியை தப்பிச்சு வர முடியாத அளவுக்கு இந்த வழியாக குற்றவாளியை தப்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக குற்றவாளிகளுக்குள்ளே சிறையில் வெளிச்சம் வேணும் இல்லையா, அதுக்காக எப்படி பாருங்கள் சினிமா படத்தில் மாதிரி எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடியில் தான் கைதியை இல்லை உள்ளே சுரங்கப்படுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே கைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக இந்த ஓப்பன். மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது நல்லா இருந்தது. அப்போல்லாம் நம்ம பிறந்துக்க கூட மாட்டோம். இப்போ பராமரிப்பு இல்லாமல் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மலைக்கோட்டைக்கு மேலே எவ்வளோ புண்டோட பாருங்கள். மலைக்கோட்டை மேலே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து கீழே காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது கடிலெலாம் நான் நிற்கிறது வந்து சிறைக்கு மேலே தான் இருக்கேன். இந்த கைதியில் அடைச்சி வைக்கிறதுக்கு மேலே தான் நான் இருக்கேன். இது பாருங்கள், கீழே வந்து பள்ளமாக தெரியுது பாருங்கள். இங்கிட்டு பாருங்கள் தெப்பக்குளம். இதுதான் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் குளிக்கிற தெப்பக்குளம். பாருங்கள், இதில் எனி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தெப்பக்குளத்தில் சுற்றி காம்பவுண்ட் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி எல்லாமே கோயில்கள் தான் இருக்கும். இங்கிட்டு பெருமாள் கோயில், அங்கிட்டு சனீஸ்வரன் கோயில், அங்கிட்டு பத்திரகாளி அம்மன் கோயில், அங்கிட்டு மாரியம்மன் கோயில், இங்கிட்டு ஐயப்பன் கோயில். எல்லாமே கடவுளை சுற்றி நடுவில் தெப்பக்குளம் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். திண்டுக்கல் சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணி வந்து இதில் எப்போயுமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல, வீடியோவில் நான் வெயில் இருக்குது எனக்கு தெரியல, க்ரீன் கலரில் தான் இருக்கும். பாருங்கள், இன்னும் அங்கே போகணும் மலைக்கோட்டைக்கு. இன்னும் மேலே ஒரு கோயில் இருக்குன்னு உச்சியில், அந்த கோயிலுக்கு நாங்கள் இன்னும் போகலை, பாதியில் நின்றுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், சிறை கைதிகளை அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நாங்கள் நின்று பார்த்துக்கிருக்கோம் பாருங்கள். சரி வாங்க இன்னும் போகலாம். போய்கிட்டே இருக்கணும். வீடியோ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே போனாக்க நான் கீழே விழுந்துருவேன். பாருங்கள் தெரியுதா, ரூம்பா இது எல்லாமே வந்து கைதிகளோட அறை. ஒவ்வொரு ரூம்லேயும் 10 கைதி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமா படத்தில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் நிஜத்தில் இருக்குது பாருங்கள்.